Rehoboth New Life Assembly presents Voice of Victory. ஆதியாகமம் 15ஆம் அதிகாரத்தில் 5வது வசனம். ஆதியாகமம் 15:5 வசனம். அவர் அவனை வெளியே அழைத்து வானத்தை அண்ணாந்து பார்த்து நட்சத்திரங்களை எண்ண கூடுமானால் அவைகளை எண்ணு என்று சொல்லிய பின்பு அவனை நோக்கி, எல்லாருமா சேர்ந்து சொல்லுங்க, உன் சந்ததி இவ்வனமா இருக்கும். எவ்வனமா இருக்கும்? கையை உயர்த்தி சொல்லுங்க. இவ்வனமா இருக்கும், நட்சத்திரத்தை போல இருக்கும். ஆமென், ஹல்லேலூயா. அப்ப ஆபிரகாமுடைய சந்ததி நட்சத்திரம். ஆபிரகாமுடைய சந்ததி நட்சத்திரம். ஆமென். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, அவன் லோத்தை விட்டு பிரிந்ததுக்கு அப்புறம் நீ வடக்கு கிழக்கு மேற்கெல்லாம் நீ பாரு, இந்த பூமியை எவ்வளவு பார்க்கறியோ இந்த பூமியை உனக்கு சொந்தமா தருவேன் என்று வாக்கு பண்ணுறார். சரிங்களா? அதே ஆபிரகாம் தன் பிள்ளையை ஈசாக்க பலி செலுத்தின உடனே ஆண்டவர் ஆபிரகாம் பார்த்து சொல்றாரு, நான் உன்னை ஆசீர்வதித்து உன் சந்ததியை, சொல்லுங்க, உன் சந்ததியை வானத்து நட்சத்திரம், எல்லாம் சொல்லுங்க, வானத்து நட்சத்திரம், வானத்து நட்சத்திரத்தை போல நான் பெருக பண்ணுவேன். ஆபிரகாமுக்கு ஆகார் மூலமா ஒரு சந்ததி உண்டாச்சுங்க. அது மாம்சீகமான சந்ததி. அந்த சந்ததி கடற்கரை மணலத்தனையா பெருகும். ஆனா இன்னொரு சந்ததி இருக்குது, அது ஈசாக்கு வாக்கு தத்தத்தின் பிள்ளையாக ஈசாக்கு மூலமா ஒரு சந்ததி உருவாகுது. அந்த சந்ததி வானத்து நட்சத்திரத்தை போல பெருகும். ராமே சொல்லுங்களேன். அப்ப ஸ்பிரிச்சுவல் ஆவிக்குரிய குழந்தைகள் தான் வானத்து நட்சத்திரங்கள். ஓகே, பூமிக்குரிய பிள்ளைங்க மாம்சீகமானவங்க. ஆகார் மாம்சத்துக்குரியவள், சாராள் ஆவிக்குரியவள். ராமே சொல்லுங்களேன். அப்ப கர்த்தருடைய ஆவியானவர் என்ன சொல்றார் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, ஆபிரகாம் உன் சந்ததி, எல்லாருமே சொல்லுங்க, வானத்து நட்சத்திரம். சொல்லுங்க, வானத்து நட்சத்திரத்துல போல ஒரு சந்ததி இருக்கும். ஆமென். அப்படின்னா அந்த சந்ததி கிறிஸ்து இயேசுவே அப்படின்னு சொல்லப்பட்டு கலாத்தியர் 3ஆம் அதிகாரத்துல 16ஆம் வசனத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, கலாத்தியர் 3:16, ஆபிரகாமுக்கும் அவனுடைய சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு ஒருவனை குறித்து சொல்லி இருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. ஹல்லேலூயா. அப்ப அந்த சந்ததி கிறிஸ்துவே அப்படின்னா, அப்ப ஆபிரகாம் மூலமா ஒரு ஜெனரேஷன் உருவாகுது, ஒரு நட்சத்திரம் தோன்றுது. அந்த நட்சத்திரம் இயேசு. அவரை ஏற்றுக்கொள்ளும் எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் கிறிஸ்துவின் பிள்ளைகளாய் மாறும்படியாக ஒரு சந்ததி உருவாகுது. ஆபிரகாமுக்கு சொல்லப்பட்ட வாக்கு தத்தங்கள் அத்தனையும் கிறிஸ்து இயேசு மூலமாய் புறஜாதியாகிய உங்களுக்கும் எனக்கும் வரும்படி கர்த்தர் கிரியை செய்த ஆவியாண்ட அபிஷேகத்துக்குள்ள. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அப்ப இந்த இடத்துல இருக்க அத்தனை பேர் மேலையும் அத்தனை பேரும் இயேசு கிறிஸ்துவுடைய பிள்ளைங்க. ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததி. ஆமென். அத்தனை பேரும் ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். கலாத்தியர் 3:29 வாசித்து பார்த்தீங்கன்னா அங்க சொல்லப்பட்டிருக்குது, நீங்கள் கிறிஸ்துவுடையவர்களானால், ஆமென், கிறிஸ்துவுடையவர்களானால் ஆபிரகாமின் சந்ததியாராயும், சத்தமா வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். அப்படின்னா ஆபிரகாமுடைய சந்ததி சுதந்திரிப்பாங்க. ஆமென். பூமியை சுதந்திரிப்பாங்க. நான் ஒரு கொஸ்டின் கேட்கிறேன், ஆபிரகாம் இந்த தாம்பரத்துக்கு வந்தாரா? ஆபிரகாம் இந்தியாவுக்கு வந்தாரா? சென்னைக்கு வந்தாரா? ப்ளீஸ் சொல்லுங்க. வந்தாராமா? உங்க தெருக்கு வந்தாரா ஆபிரகாம்? வரல. ஆபிரகாம் வரல. ஆனா பைபிள்ல சொல்லப்பட்டது, உன் சந்ததி பூமியை சுதந்திரித்துக் கொள்ளும். ஹல்லேலூயா. அந்த சந்ததி கிறிஸ்துவே. கிறிஸ்துவை இரட்சகரை ஏற்றுக்கொண்டவர் எல்லாருமே ஆபிரகாமுடைய ஆசீர்வாதம் இயேசு கிறிஸ்து மூலமா உங்க தலை மேல இருக்கு. ஹல்லேலூயா. சத்தமா ராமே சொல்லுகிறேன். அப்ப ஆண்டவர் ஆபிரகாம கிட்டத்தட்ட 5000 வருஷத்துக்கு முன்பதாக ஆபிரகாமை பார்க்கும் பொழுது ஆண்டவர் கிறிஸ்துவை பார்க்கிறார். கிறிஸ்துவ பாத்திரம் இல்ல,
அங்க கிறிஸ்துவுக்கு பின்னால அநேக பரிசுத்தவான்களை பிராங்க்லினையும் பார்க்கிறார். ஹல்லேலூயா. நட்சத்திரங்களை என்ன கூடுமானால் என்னன்றாங்க. நட்சத்திரத்தை எண்ணிக்கிட்டே இருக்கிறான். 1 2 3 எண்ணம் இல்ல. அநேக அஸ்ட்ராலஜி வராங்க, வான சாஸ்திரிகள் வராங்க, ஆராய்ச்சி பண்றாங்க. நட்சத்திரத்தினுடைய அளவை எண்ணிக்கைய கண்டே பிடிக்க முடியல. அந்த நட்சத்திரங்கள் கோடி நட்சத்திரங்கள். ஆமென். அத்தனை நட்சத்திரங்களை ஆண்டவர் சங்கீதம் 147 4ஆம் வசனத்துல ஒவ்வொரு நட்சத்திரம் லெக்கிட்டு ஆமென் அவர் பேர் சொல்லி அழைக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்க. ஆமென். அத்தனை நட்சத்திரம். ஆமென். எல்லா நட்சத்திரத்துக்கும் ஆண்டவர் பேர் வச்சு கூப்பிடுறார். அங்க பிராங்க்லின் கூப்பிடுறார், பிரதர் இன்பராஜ் கூப்பிடுறார். எல்லா நட்சத்திரங்களும் ஆபிரகாமுடைய சந்ததியே. நீங்களும் நானும் இயேசு கிறிஸ்துவுடைய சந்ததியா இருக்கிற அத்தனை பேரும் நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். ஓகே, இங்க வேதத்துல நீங்க வாஸ்து பாத்தீங்கன்னா பாருங்க, நட்சத்திரத்துக்கு வித்தியாசம் இருக்குங்க. ரைட். பைபிளை நீங்க எடுத்து ரொம்ப எல்லாம் போக வேண்டாம். யோபு 38ஆம் அதிகாரத்துல 31 அருமீன் நட்சத்திரத்தின் சுயிர்த்த சம்பத்தை நீ இணைக்க கூடுமோ? அதுக்கு ஒரு குவாலிட்டி இருக்கு. அல்லது மிருக சிருஷ்டியத்தின் கட்டுகளை அவிழ்ப்பாய், அது ஒரு நட்சத்திர கூட்டம். ராசிகளை அதிதின் காலத்திலே வர பண்ணுவாயோ, அது ஒரு நட்சத்திரம். துருவ சக்கர நட்சத்திரத்தையும் அதை சேர்ந்த நட்சத்திரத்தையும் வழி நடத்துவாய். நட்சத்திரத்தை எல்லாம் இந்த வழியில போன்னு சொல்லி நீ நடத்த முடியுமா? முடியாது. நட்சத்திரங்களை அடுத்த வாச வானத்தின் நியமங்களை நீ அறிவாயோ, அது பூமியை ஆளும் ஆளுகையை நீ திட்டம் பண்ணுவாயோ. எவ்ரிதிங், எல்லா நட்சத்திரமும் இந்த பாதையில போகணும்னு சொல்லி ஆண்டவர் திட்டமிட்டபடி எல்லா நட்சத்திரங்களையும் கர்த்தர் சரியாக அதன் பாதையில ஓட வைக்கிறார். அல்லேலூயா சொல்லுங்களேன். ஆமென் சொல்லுங்க. அப்ப நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் பாருங்க, சொன்னேன்ல அந்த நட்சத்திரங்கள் 4-5 வகையான நட்சத்திரம். விடியற் காலத்து நட்சத்திரம், ஆமென், துருவ நட்சத்திரம், அருமீன் நட்சத்திரம், இப்படி பல வகையான நட்சத்திர கூட்டம் இருக்கு. நட்சத்திர ஃபேமிலி இருக்கு. அந்த ஃபேமிலி எல்லாத்தையும் கர்த்தர் சிருஷ்டித்தார். அல்லேலூயா. ஹல்லேலூயா சொல்லுங்களேன். அந்த ஒவ்வொரு ஃபேமிலியும் இப்படிதான் போகணும், இந்த லைன்ல போகணும், இப்படி கூட்டமா இருக்கணும். சில நட்சத்திரங்கள் கூட்டமா இருக்கும், சில நட்சத்திரங்கள் தனியா இருக்கும். சில நட்சத்திரங்கள் அப்படியே வால் நட்சத்திரத்தை போல அப்படியே உலகத்துல விடிவெளியை போல மின்னிக்கிட்டே இருக்கும். எல்லாமே ஆண்டவர் வேற யாரையும் சொல்லல, ஆண்டவர் உங்களை பார்த்துதான் அந்த சந்ததி, நட்சத்திர சந்ததி, நட்சத்திரத்தை போல ஜொலிக்கிற பிரகாசிக்கிற சந்ததி. ஆகையால கர்த்தருடைய ஆவிய நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம். கவனிங்க, ஒரு சில நிமிஷங்கள் உங்க மைண்டுக்குள்ள போயிடுச்சுன்னா உங்க லைஃபே மாறிடும். சரியா? நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வேற. 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 41ஆம் வசனத்தை வாசிங்க. 1 கொரிந்தியர் 15:41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. பக்கத்துல சொல்லுங்க, நான் வேற ஆளு. சொல்லுங்க, நான் வேற ஆளு. நான் வேற மாதிரி நான் ஜொலிப்பேன், நான் வேற மகிமையை கொடுப்பேன். ஒரு சில நட்சத்திரங்கள் நல்ல உஷ்ணமா இருக்கும், சில நட்சத்திரங்கள் கூலா இருக்கும். சந்திரனுடைய மகிமை வேற, சூரியனுடைய மகிமை வேற, நட்சத்திரங்களின் மகிமையும். அல்லேலூயா சொல்லுங்களேன். சில நட்சத்திரங்கள் நல்ல ஒயிட் கலரா இருக்கும், சில நட்சத்திரங்கள் கோல்டன் கலரா இருக்கும், சில நட்சத்திரங்கள் சிகப்பு கலரா இருக்கும், சில நட்சத்திரங்கள் ப்ளூ கலரா இருக்கும், சில நட்சத்திரங்கள் அந்தந்த கலர்ல மின்னிக்கிட்டு இருக்குங்க. ரைட்? அந்தந்த கலர்ல மின்னிட்டு இருக்கும். அப்ப நட்சத்திரங்களுக்கு வெளிச்சம் வேற, மகிமை வேற, குணம் வேற, கலர் வேற, எல்லாமே வேற வேற. நான் இந்த இடத்துல நம்ம எல்லாருமா வேற வேற மகிமையில வித்தியாசமாய் கர்த்தர் ஒவ்வொருத்தரையும் நட்சத்திரங்களாய். பக்கத்துல கை கொடுத்து, நீ ஒரு நட்சத்திரம். ஹல்லேலூயா. இயேசுவை குறித்து சொல்லப்பட்டிருக்குது, இயேசு யூதாவிலே ஒரு நட்சத்திரம் உதிக்கும். ஹல்லேலூயா. சத்தமாமே சொல்லுங்க. ஹல்லேலூயா. இந்த நாட்கள்ல கர்த்தருடைய ஆவியானவர் அந்த நாட்கள்ல இயேசு உதித்தது போல இந்த நாட்கள்ல வேற யாரும் நீங்களும் நானும் தான் எழும்பி பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
கவனிங்க பைபிள்ல வாஸ்து பார்த்தீங்கன்னா யூதா எழுதின புத்தகம் 11ஆம் அதிகாரத்தையும் 13ஆம் வசனத்தை நீங்க வாஸ்து பாருங்க, குயிக்கா வாசிங்க. யூதா 13. தங்கள் அவமானங்களை நுரை தள்ளுகிற அமளியான கடல் அலைகளும் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களுமா இருக்கிறார்கள். ஓகே, யார் இவங்க? பாத்தீங்க வாஸ்து பாருங்க 11 வாசிங்க. இவர்களுக்கு ஐயோ, கவனிங்க, இவர்களுக்கு ஐயோ, இவர் காயினுடைய வழியில் நடந்து பேழையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே விரைந்தோடி கோராக் எதிர்த்து பேசின இவங்க எல்லாம் ஒரு காலத்துல அவங்க எல்லாம் நட்சத்திரங்களா இருந்தவங்க தான். ஆமென். ஆண்டவராய் இயேசு தன்னுடைய வலது கரத்துல 7 நட்சத்திரங்களை ஏந்திக்கிட்டு இருக்காரு. நட்சத்திரங்கள் என்பது பாருங்க, இங்க பாக்குறோம். டாக்டர் கிறிஸ் ஒரு பெரிய பயங்கரமான நட்சத்திரம். டாக்டர் பெனிகின் நட்சத்திரம். அல்லேலூயா. டாக்டர் டிஜிஎஸ் அங்கிள் ஒரு பயங்கரமான நட்சத்திரம். இப்படி நட்சத்திரங்களை கையில சுமந்துகிட்டு இருக்காரு. ஆமென். அப்படின்னா அவங்கள மட்டும் தானே? இல்ல, எல்லாரையுமே கர்த்தர் உங்களை என் உள்ள கையிலே வரைந்து வைத்திருக்கிறேன். எல்லாரையுமே கர்த்தர் தம்முடைய கைகளிலே நட்சத்திரங்களாய் வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, இவங்க பாவம் செஞ்சு என்ன செஞ்ச, பாவத்திற்குள்ளாய் கெட்டு போயிட்டாங்க. யாரு? பேழையாம். காயின் பேழையாம். அடுத்தது கோராக் ஒரு ஆசாரியன். பேழையாம் ஒரு தீர்க்கதரிசி. காயின் அடுத்த ஒரு உலகத்துல தோன்ற முதல் ஜெனரேஷன். கவனிக்கிறீங்களா? ஆமென் சொல்லுங்களேன். இவங்க கெட்டு போனது மாத்திரமல்ல, 13ஆம் வசனத்துல போட்டிருக்குது, இவர்கள் மார்க்கம் தப்பி அலைகிற நட்சத்திரங்களாய் இருக்கிறார்கள். மார்க்கம் தப்பி, ஆண்டவர் ஓட வச்ச மார்க்கத்தை தப்பிட்டாங்கன்னா அலைஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. பிரதர் சிஸ்டர், இந்த இடத்துல ஏதோ அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா லைஃப்ல, ஒரு செட்டில் ஆகாம அலைஞ்சுக்கிட்டு இருக்கியா? கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு கர்த்தர் உன் மார்க்கம் தப்பி ஓடுகிற நட்சத்திரங்களா இல்ல, ஜொலிக்கிற பிரகாசிக்கிற நட்சத்திரமாய் ஆவியானவர் மாற்றுவார். ஹல்லேலூயா. சொல்லுமா விசுவாசிகளாம் கத்தி விடாம சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. மார்க்கம் தப்புற நட்சத்திரம் எரிஞ்சு கீழே சாம்பலா விழுந்துருதுங்க. அப்படிதானே மார்க்கம் தப்புற நட்சத்திரம். ஆனா இப்ப நான் சொல்றேன், இனி ஆண்டவராய் இயேசு தம் ரத்தத்தையே சிந்தி உங்களை எல்லாரையும் நம்ம எல்லாரையும் மீட்டு கொண்டபடியால் நம்ம ஒரு காலம் எரிஞ்சு கீழே விழ மாட்டோம். நம்மளை பிரகாசிக்க வைக்கதான் ஹோலி ஸ்பிரிட் கர்த்தர் நம்ம கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். ஹல்லேலூயா. எனக்கு ஒரு திறமை, எனக்கு ஒரு வழியில கர்த்தர் கொண்டு போறார், உங்களை ஒரு விதமா கொண்டு போனார். ஆனா நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரங்கள் மகிமை வேற. ஓகே, ராமன் சொல்லுங்களேன். பாருங்க 1 கொரிந்தியர் 15ஆம் அதிகாரத்துல 41 வாசிங்க. சூரியனுடைய மகிமை அப்படின்னு பாட்டீங்க. மகிமை எல்லா நட்சத்திரத்துக்கும் மகிமை, எல்லாத்துக்கும் க்ளோரி, எல்லாருக்குமே க்ளோரி ஆஃப் காட் இருக்குது. ஹல்லேலூயா. இப்ப பாருங்க ஒரு பாயிண்ட் பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிங்க. மகிமையிலே நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. அந்த விசேஷ நட்சத்திரம் தான் டாக்டர் பெனிகன். விசேஷ நட்சத்திரம் தான் டாக்டர் கிறிஸ். இப்படி ஆண்டவர் விசேஷமா சில பேர் நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம், எல்லா நட்சத்திரத்தோட மகிமை வேறதான், ஆனா சில நட்சத்திரங்கள் விசேஷம் ஆயிடுது. ஹல்லேலூயா. நான் சொல்றது புரிஞ்சவங்களாமே சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. ஆகையால் இன்னைக்கு எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த இடத்துல உட்கார்ந்து இருக்க அத்தனை பேரையும் கர்த்தர் உங்களை பெயரிட்டு அழைத்தார். நம்புறீங்க? ஹல்லேலூயா. நீங்க தாயின் கற்பத்தில் இருக்கும் பொழுதே, ஆமென், தாயின் கற்பத்தில் இருக்கும் முன்னே நட்சத்திரமாக ஆண்டவருக்கு முன்பதாக ஜொலிச்சிட்டு இருந்தீங்க. கர்த்தர் உன்னை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறார். நீ ஆவியில அசைவாடி கொண்டிருந்த உன்னுடைய ஆவியை கர்த்தர் உன் தாயுடைய வயிற்றுக்குள் அனுப்பினார். நீ கர்த்தருடைய ஆவிய நட்சத்திரத்தை போல கர்த்தர் நீ உலகத்தில் சுழல் விடும்படியாக பிரகாசிக்கும்படியாக கர்த்தர் அனுப்பி இருக்கிறார். ஆமென். சத்தமா ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். பாருங்க, வேதத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா சங்கீதம் 148:3 வாசிங்க. சங்கீதம் 148:3. நம்மெல்லாம் மார்க்கம் தப்புகிற நட்சத்திரம் கிடையாது, நம்மெல்லாம் ஜொலிக்கிற நட்சத்திரங்கள், பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள். திரும்ப திரும்ப சொல்லுங்க, நீங்க ஆபிரகாமுடைய சந்ததி, நீங்க கிறிஸ்துவின் சந்ததி, நீங்க தேவனுடைய பிள்ளைங்க, வானத்தின் நட்சத்திரங்கள். அல்லேலூயா. புரிஞ்சவங்கலாம் ஒரு ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் உன்னைய தான் பார்த்து சொல்லார், நீ வானத்தின் நட்சத்திரம். ஆமென். ஓகே, பாருங்க, நம்ம பைபிள்ல வாசி சங்கீதம் 148
3 சொல்லப்பட்டிருது. பிரகாசமுள்ள நட்சத்திரங்களை கர்த்தரை துதியுங்கள். ஆமென். எத்தனை பேர் நம்புறீங்க? துதிக்க 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 உள்ளத்துல ஏதோ நடக்க ஆரம்பிக்கும். உள்ளத்துல ஒரு பிரகாசம் வர 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 நீங்க வேற ஒண்ணு இல்லங்க, நிச்சயமாய் ஆபிரகாம் தேவனை தொழுது கொண்ட பொழுது ஆண்டவர் அவனை மகா ஐஸ்வர்யவானாக, மகா சுகவானாக, மகா பலசாலியாய் கர்த்தர் அதே சந்ததி தாங்க நம்ம சந்ததி. ஆமென். ஹல்லேலூயா. கவனிங்க, வேதத்துல வாஸ்து பார்க்கிறோம். அப்ப நான் ஒரு ப்ராஃபஸியா நான் சொல்றேன், உன் லைஃப் பிரகாசம் ஆகணும் அப்படின்னு ஆசைப்பட்டா இந்த ஜெனரேஷன் துதிக்கிற ஜெனரேஷன். துதிக்க நிச்சயமா ஆமென். சில சமயங்கள்ல நம்ம ஒன்று கொடுக்குறோம், கொடுத்த உடனே அவங்க வாங்கிட்டு தேங்க்ஸ் சொல்றாங்க. இல்ல, இது உலக பிரகாரம். ஆனா ஸ்பிரிச்சுவலா துதிச்சுக்கிட்டே இருக்க, தேங்க்ஸ் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்கும்போது கர்த்தருடைய ஆவியானவர் உன்னுடைய உள்ளம் மன கண்கள் பிரகாசமாக பிரகாசமாக உள்ள பிரகாசமான, வெளியில இருள் இருக்காது, வெளிச்சமாய் மாறும். எத்தனை பேர் நினைக்கிறீங்க புதுசா கர்த்தர் ஃப்ரெஷ்ஷா புது அற்புதங்களை இதுவரைக்கும் எந்த நட்சத்திரத்துக்கும் காணாத ஒரு ஃப்ரெஷ்ஷா விசேஷமான 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 ஒரு புதுமையான ஒன்றை உனக்கு செய்வார். அல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். பக்கத்தை சொல்லுங்க. பழைய ஆண்டெல்லாம் கண்மணி போல் காத்தீரே, புதிய ஆண்டு தந்து புதுமைகள் செய்பவரே. ஆமென். இந்த வரக்கூடிய ஆண்டு இந்த சபை பிரகாசிச்சு ஆகணும். பைபிள் வசனத்தில் இருக்கிற பிரகாசம் சபைக்குள்ள உங்களுக்குள்ள வந்தே ஆகணும். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. ஓகே, வாஸ்து பாருங்க. 2வது பிரகாசனம், பிரகாசிக்கிற சுடர்களை போல பிரகாசமாகணும். பிரகாசிக்கிற நட்சத்திரம் விழுந்து போகிற நட்சத்திரம் அல்ல, மார்க்கம் தப்பி ஆளுகிற நட்சத்திரம் அல்ல, பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள் தேவனை துதிப்பார்கள். ஹல்லேலூயா. நம்பர் 2, பிலிப்பியர் 2ஆம் அதிகாரத்துல 14ஆம் வசனத்தை வாசிங்க. நான் வீணாக ஓடினதும் வீணாக பிரயாசப்பட்டதும் இல்லை என்கிற மகிழ்ச்சி கிறிஸ்துவின் நாளிலே எல்லாரும் சேர்ந்து சத்தமா சொல்லுங்க. ஜீவ வசனத்தை பிடித்துக்கொண்டு உலகத்திலே சுடர்களை போல பிரகாசிக்கிற பிராங்க்லின், பல்ராமன் ஐயா, பதர் இன்பராஜ் பதர் எல்லாருமே கத்த சொல்ல, உலகத்திலே ஜீவ வசனங்களை பிடித்துக்கொண்டு, உலகத்திலே ஜீவ வசனங்களை பிடித்துக்கொண்டு பலதை விட்டுட்டு வேத வசனத்தை பிடித்துக்கொண்டு ஆழமா பிடித்துக்கொண்டு இரவும் பகலும் தியானித்துக் கொண்டு இதையே கவனித்துக் கொண்டு இதையே பார்த்துக்கொண்டு இதையே பார்த்துக்கொண்டு இதன்படி செய்ய துடிக்கிற உனக்கு அல்லேலூயா. ஜீவ வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர்களை போல நட்சத்திரத்தை போல யாரெல்லாம் ஜீவ வசனத்தை, யாரெல்லாம் வசனத்து முக்கியத்துவம் கொடுக்கிறீங்களா, இந்த வசனத்தை தேட 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 ஆவியானவர் சொல்றார், இருதயம் மிருக குணமெல்லாம் கசப்பான இருதயம் மென்மையான இருதயமாய் மாறும். ஆண்டவரை பார்க்க 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 கடினமான இருதயங்களை கர்த்தர் உடைத்து நுறுக்கி மெதுவான மெதுவான மென்மையான இருதயமாய் மாறும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுதெல்லாம் உங்க கண்கள் கண்ணீர் சொரியும். இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது இயேசுவை பார்க்கிறீங்க, இந்த வசனத்தை பார்க்கும் பொழுது உன்னையே பார்க்கிறீங்க. வசனம் என்ற கண்ணாடியில பார்த்தா யார் தெரியும் தெரியுமா? நீங்க தான் தெரிவீங்க. வசனத்தை பார்க்க 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 ஆமென். ஹல்லேலூயா சொல்லுமா, ஹல்ல சொல்லுமா. கண்ணாடியில பார்த்தா யார் முகம் தெரியும்? உங்க கண்ணாடிக்கு முன்னாடி யார் முகம் தெரியும்? ஆமென், உங்க முகம் தான் தெரியும். இந்த வசனத்தை பார்த்தா இந்த வசனத்துல தேவ சாயல நீங்க உங்க கண்ணாடியில உங்க லைஃப உங்க கண்ணாடியில பார்க்கும்போது காட்ஸ் இமேஜ், கர்த்தருடைய சாயல நீங்க பார்க்க போறீங்க. தேவனுடைய மகிமை உங்க லைஃப்ல பாய போகுது. ஹல்லேலூயா. காட்ஸ் glory, காட்ஸ் glory. மகிமை, நட்சத்திரத்துக்கு நட்சத்திரம் மகிமை வேற. தாம்பரத்தில் எத்தனையோ நட்சத்திரங்கள் எத்தனையோ ஊழியக்காரங்க இருக்கலாம், ஆனா நான் மற்ற எல்லாத்த காட்டிலும் விசேஷமா மாறணும். பக்கத்து எத்தனையோ நட்சத்திரம் இருக்கலாம், எல்லா நட்சத்திரத்தை காட்டிலும் என் வாழ்க்கை, என் ஊழியம், என் தொழில்,
என்னுடையதெல்லாம் வித்தியாசமா விசேஷமா. ஹல்லேலூயா. யோசேப்பு சுத்திலுமா எல்லாம் நட்சத்திரம் வணங்குச்சு. மத்த நட்சத்திரத்தை போல யோசேப்பு இல்லங்க. இந்த நட்சத்திரம் எல்லாரும் வணங்கும்படியாக நட்சத்திரங்களுக்கு நட்சத்திரம் விசேஷமாய். ஹல்லேலூயா. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்களேன். எப்ப நடக்கும்? எப்ப நடக்கும்? கர்த்தருடைய வசனம் அவனை புடமிடும் அளவும் அவன் ஜெயில இருந்தான். அது நிறைவேறினவனை கர்த்தருடைய வசனம் நிறைவேற 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 அவன் நட்சத்திரத்தை போல பிரகாசிக்க ஆரம்பிச்சான். சீக்கிரம் என்ன தெரியுமா? ஜீவ வசனத்தை பிடிச்சிட்டு சுடர போல பிரகாசிக்க. நீ பிரகாசிக்க ஆசைப்பட்டா, அடுத்த ஆண்டு பிரகாசமாக்க ஆசைப்பட்டா, உங்களை டெடிகேட் பண்ணுங்க கர்த்தருடைய வசனத்துக்கு. கர்த்தருடைய வசனம் உள்ள போச்சுன்னா அது வெறுமன திரும்பாது. அந்த வசனம் உன்னை ஆபிரகாமுடைய சந்ததியாக, கிறிஸ்துவின் சந்ததியாக, ஆபிரகாமுடைய ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரனாக, சுதந்திரிக்கிறவனாய் கர்த்தர் உன்னை மாற்றுவார். எத்தனை பேர் விரும்புறவங்கள ஆமென் சொல்லுங்களேன். சம்திங் இன்னைக்கு இடத்தை விட்டு போகும்பொழுது நீ விசேஷமான உன் தொழில, படிப்புல, வாழ்க்கையில, குடும்பத்துல எல்லாத்திலையும் யோசேப்பு நட்சத்திரம் எல்லா நட்சத்திரங்களும் வணங்கும்படியாக விசேஷமா இருந்தது போல இந்த நாட்கள்ல கர்த்தர் உன் நட்சத்திரம் விசேஷமா இருக்கும். ஹல்லேலூயா. வசனம் தாங்க, வசனம். ஆமென். பிரகாசிக்கிற நட்சத்திரங்களை துதி, சுடர்விடுற நட்சத்திரங்களை பிடித்துக்கொள். ஹல்லேலூயா. ஆமென். மூன்றாவது காரியம் நீங்க வாசித்து பாருங்க. மூணாவது காரியம் வாசித்து பாருங்க. தானியேல் 12:3. தானியேல் 12:3 வாசிங்க. ஞானவான்கள் ஆகாய மண்டலத்தின் ஒளியை போலவும், அநேகரை நீதிக்கு உட்படுத்துகிறவர்கள் நட்சத்திரங்களைப் போலவும் என்னென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் பிரகாசிப்பார்கள். ஹல்லேலூயா. கவனிக்கிறீங்களா? என் லைஃபே பிரகாசம் பார்க்கணும். என் நடுப்பகல் வரைக்கும் அதிகமாய் பிரகாசிக்கிற சூரிய வெளிச்சத்தை போல 2026 வருஷம் இன்னும் பிரைட்னஸ், இன்னொரு மகிமை, இன்னொரு பிரகாசம். ஹல்லேலூயா. ஆமென். யார் தெரியுமா? ஞானவான்கள் ஆகாய மண்டலத்துள்ள ஒளி, சூரியனை போல, நட்சத்திரத்தை போல அநேகரை நீதிக்குட்படுத்துறவள், ரட்சிப்புகள் நடத்துறவங்க, சோல் வின் பண்றவங்க, ஆத்துமாக்களை ஆதாயம் பண்றவங்க நட்சத்திரங்களை போலவும் என்றென்றைக்கும் சதா காலங்களிலும். ஆமென். எவன் ஆட்சிக்கு வந்தானா? கோரேஸ் ஆட்சிக்கு வந்தான்னா, தரிவு ஆட்சிக்கு வந்தார். நீங்க என்றென்றைக்கும் சதா காலங்களிலும் கர்த்தர் அதிகமாய் பிரகாசிக்கிற நட்சத்திரத்தை போல இருப்பீங்க. பிகாஸ் நம்ம தேவனுடைய ஊழியத்தை செய்கிறோம். ஊழியத்தை ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்தும். சதா காலம் பக்கத்துல சொல்ல, சதா காலம், சதா காலமும் பிரகாசிக்க போறோம். எத்தனை நம்புறீங்க? ஹல்லேலூயா. சேலஞ்ச் பண்றீங்க. இந்த வசனம் ஒரு உற்சாகத்தை கொடுக்குது. பிரகாசிக்க சுடர்களை கர்த்தரை துதிங்கள். ஆமென். கர்த்தருடைய வசனத்தை பிடித்துக் கொண்டு சுடர் விட்டு பிரகாசிங்க. ஹல்லேலூயா. உலகத்துல, இந்த உலகத்திலேயே ஜீவனுடைய வசனம் உங்களை பிரகாசிக்க வைக்கும். ஹல்லேலூயா. இந்த உலகத்திலேயே ஞானவான்களை கர்த்தர் மாற்றுவார். உன்னை கூப்பிட்டு ராஜாக்கள் பதவி கொடுப்பாங்க. உன்னை கூப்பிட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட், ஆந்திரா கவர்மெண்ட், உலகத்துல அத்தனை கவர்மெண்ட், ஏன் லண்டன் கவர்மெண்டே கூப்பிட்டு உன்னை கர்த்தர் உயர்த்த போகிறார். தானியேல பாபிலோன் கவர்மெண்ட் கூப்பிட்டுச்சு. ஹல்லேலூயா. கவர்மெண்ட்ல இருந்து உனக்கு ஒரு அழைப்பு வருங்க. கவர்மெண்ட்ல இருந்து இன்டர்வியூ வருங்க. கவர்மெண்ட், லண்டன் கவர்மெண்ட், அமெரிக்கா கவர்மெண்ட். ஹல்லேலூயா. விசுவாசம் ஆமென் சொல்லுங்களேன். அப்படிதான் தானியேலை கூப்பிட்டு பதவி கொடுத்தாங்க. ஞானவான், அவனுடைய இருதயத்தில் இருக்கிறது ஒண்ணுதான், சோல் வின்னிங், ஆத்துமாதாயம், ஊழியம் செய்யணும். விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. அதுக்கு தான் நம்ம இந்த பூமியில பிறந்திருக்கிறோம். அதுக்கு தான் வாழ்றோம். அதுக்கு தான் கர்த்தர் இந்த உலகத்துல நம்மளை சுடர் விட்டு பிரகாசிக்கிற வெளிச்சத்தை போல எல்லாரும் பார்க்கணும். சம்திங் நம்மகிட்ட இருக்குது. 33:22 சீக்கிரமா வாசிங்க. வானத்து நட்சத்திரங்கள் எண்ணப்படாததும் கடற்கரை மணல் அளக்கப்படாததுமா இருக்கிறது போல நான் என் தாசனாகிய தாவீதின் சந்ததியையும்
எனக்கு ஊழியம் செய்கிற லேவியரையும், யார் அவங்க தெரியுமா? கர்த்தர் உங்களையும் என்னையும் ஆசாரியர்களாக லேவியராக ராஜாக்கள் அழைத்திருக்கிறார். பக்கத்தில் சொல்லுங்க, உங்களையும் என்னையும் கர்த்தர் ஊழியம் செய்ய அழைத்திருக்கிறார். அவருக்கு வேலை செய்ய. ஆபிரகாம் வேலை செஞ்சுட்டே இருந்தான், ஜெபிச்சுக்கிட்டே இருந்தான். அநேக ஒட்டகங்கள், அநேக எருதுகள், அநேக மிருகச்சீவன்கள், வயல் நிலங்கள். ஆனாலும் தானியேல் 127 கண்ட்ரிக்கு பிரைம் மினிஸ்டர். ஆனாலும் கர்த்தர் ஊழியம் செஞ்சான். கவனிக்கிறோம், ஆமென் சொல்லுங்களேன். இன்னைக்கு டெடிகேட் பண்ணுங்க லைஃபை. பிரகாசிச்சிருவீங்க, பிரகாசிச்சிருவீங்க. திடீர்னு உங்களுக்கு ஞானம் வர ஆரம்பிக்கும். இந்த ஞானம் எப்படி வந்துச்சு? முன்னாடி படிச்சா நான் ஃபெயில் ஆயிருவேன், எங்க போனாலும் நம்ம ஃபெயில் ஆயிருவேன். ஆனா இனிமேல் சொல்றேன், இனிமேல் எங்க போனாலும் விசேஷத்தவனாக, விசேஷத்தவனாக, நம்பர் ஒன்னா உன் சுடர் பிரகாசிக்கும். ஆமென். Glory to Jesus. ஆமென். எனக்கு அருமையான தேவ ஜனமே, பிரகாசிக்க சுடர் துதிக்கும். பிரகாசிக்கிற நட்சத்திரம் தேவனுடைய வசனத்தை பிடித்துக் கொள்ளும். பிரகாசிக்கிற நட்சத்திரம் ஊழியம் ஆத்தும் ஆதாயம் செய்யும். பிரகாசிக்கிற நட்சத்திரம் தேவ சமூகத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும். ஆமென். அவங்க தான் எரேமியா 33:22 பெருக்கத்தை கொடுப்பார். அப்படியே பக்கத்தில் ஒரு கட்டாயம் நீங்க பிரகாசிக்க போறீங்க. இன்னைக்கு நான் விசுவாசிக்கிறேன், சம்திங் உங்களுக்குள்ள இருக்க வெளிச்சம் வெளியே வரப்போறதா பார்க்கிறேன். வெளியே வந்து உங்களை சுற்றிலுமாய் பிரகாசிக்கும். உங்க குடும்பத்துல பிரகாசிக்கும், உங்க வீட்டுல பிரகாசிக்கும், உங்க எல்லையில பிரகாசிக்கும், உங்க தெருவுல பிரகாசிக்கும், உங்க ஏரியாவுல பிரகாசிக்கும். இந்த தாம்பர பட்டணத்திலே இந்த சபை விசேஷமான பிரகாசம் உள்ள சபையாய் மாறும். விசுவாசிக்கிறோம், ஆமென் சொல்லுங்களேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நட்சத்திரங்கள், பிரகாசிக்கிற நட்சத்திரங்கள், விடிவெளி நட்சத்திரம். வெளிப்படுத்தல் 2:28 வாசிங்க. விடிவெளி நட்சத்திரத்தை அவனுக்கு கொடுப்பேன். யாருக்கு கொடுப்பாரா? சபை. அந்த 26 வாசிங்க. ஜெயம் கொண்டு முடிவு பர்யந்தமும் என் கிரியையை செய்கிறவன். பக்கத்துல திரும்பி ஜெயம் கொண்டு. பாவ சோதனை, கடன் சோதனை, வியாதி சோதனை, துக்க சோதனை, எத்தனையோ சோதனை வருங்க. எல்லா சோதனையும் ஜெயிக்கிறவன், ஜெயிச்சு ஆண்டவருக்காக வேலை செஞ்சுக்கிட்டே இருக்கிறவன். எதுக்காக கர்த்தர் உங்களுக்கு ஜீவனை கொடுத்தா தெரியுமா? நானே யோசிப்பேன், என் கூட பிறந்தவங்க, என் கூட இருந்த எல்லாருமே எத்தனை பேர் போய் சேர்ந்துட்டாங்க. நான் இன்னைக்கு வரைக்கும் உயிரோடு இருக்கேன்னா ஒண்ணு தெரியும், என் ஆண்டவர் என்னை எதுக்கோ எல்லாருக்கு மேல பிரகாசிக்கதான் கர்த்தர் வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. சினிமா நட்சத்திரங்களை பார்த்து அவங்களாம் நட்சத்திரம் பைபிள் சொல்ல, கிரிக்கெட் வீரர்கள் நட்சத்திரம் சொல்ல, கர்த்தர் உங்களை தான் பார்த்து நட்சத்திரங்கள். ஹல்லேலூயா, ஆமென். சினிமா நட்சத்திரங்கள், கிரிக்கெட் நட்சத்திரங்களை காட்டிலும் உங்க நட்சத்திரம், ஆமென், வெளிச்சமா, வெளிச்சமா, பிரகாசமா. ஹல்லேலூயா. சம்திங் ஆபிரகாமை போல, யாக்கோபை போல, ஈசாக்கை போல, யோசேப்பை போல, தாவீதை போல பிரகாசிக்கிற ஒரு மகிமை உனக்குள்ள இருக்க. புரிஞ்சவங்க கத்தி விடாம சொல்லுமா? ஹல்லேலூயா. நடக்குதுங்க. பேசிக்கிட்டு இருக்கும்போது என்னமோ நடக்குதுங்க, என்னமோ நடக்குதுங்க. என் வாயிலிருந்து வரக்கூடிய வார்த்தை மகிமையான வார்த்தை, பிரகாசமான வார்த்தை, வெளிச்சத்தின் வார்த்தை, சுடரொளி வார்த்தை, இருப்புறம் கருக்குள்ள பட்டயத்தின் வார்த்தை. சம்திங் நடக்கும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.